நம்ம வீட்ல நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னா அதை நம்ம தான் பண்ணி ஆகணும் போல. அப்பா கிட்ட ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், இந்த சைடு ஆணி அடிச்சு அதை மாட்டி விடுங்கப்பான்னு. அதுக்கு அவரு ஆணி அடிக்கணும் ட்ரில்லிங் மிஷின் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது ஆல்ரெடி ஹோல்ஸ் இருக்கு, நம்ம வெறும் ஆணியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மாட்ட வேண்டியதான் சொன்னேன். அதுக்கு சரி பண்றேன்னு சொல்லி ஓட்டிட்டே இருந்தாரு. சரி நம்மளே பண்ணிடலாம்னு சொல்லி நானே எடுத்து இன்னைக்கு மாட்டிட்டேன். நம்மளுக்கு இந்த வேலை தெரியாமலாம் இல்ல, ஆணி அப்பா கிட்ட தான் இருக்கும்னு சொல்லி அவர் அடிக்க சொன்னா. அம்மாவே இன்னைக்கு ஆணி இதோ இருக்கு எடுத்து அடிச்சிருந்தாங்க, அதனால தான் நானே அடிச்சேன். வீட்லயே பானிபூரி செஞ்சு ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லி இன்னைக்கு பானிபூரி தான் செஞ்சிருந்தேன். நானு அக்காலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற சாட்டே பானிபூரி தான். அது அதிகமா வெளியே சாப்பிட முடியாதுன்றதுனால எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனா அக்காக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் வீட்ல செய்யவே இல்லை. அது ஏன்னா ரொம்ப பெரிய வேலைப்பாடுன்றது தாண்டி அதை செஞ்சா டேஸ்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த பானிபூரியிலே மெயினான விஷயமே அந்த பானி தான். பானியோட டேஸ்ட் அங்க சொதப்புச்சுன்னா பானிபூரியே வேஸ்ட் ஆயிடும், அதுக்கப்புறம் சாப்பிடவே பிடிக்காது. அதனாலே பெருசா இதுல இன்வால்வ் ஆயிக்க மாட்டேன். ஏன்னா சொதப்புச்சுன்னா இன்கிரீடியன்ட் வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அம்மா என்ன போட்டு திட்டிட்டு இருப்பாங்க. நான் பானி செஞ்செல்லாம் பழக்கமே இல்லை, அக்கா தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு இதை வீட்டுல செய்யும் போதெல்லாம் ஒரே விஷயம் தான் தோணும், எதுக்கு இவ்வளவு பெரிய வேலைப்பாட வீட்டுல செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம ஒரு 30 ரூபா 20 ரூபா கொடுத்து கடையிலேயே சாப்பிட்டு வந்துடலாமேன்னு. ஆனா அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வீட்டுல இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கவே இல்லை. எனக்கு எப்பெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் கடையில போய் சாப்பிட்டு வந்துடுறது. வேணும்னா அம்மாக்கு பார்சல் வாங்கிட்டு வந்துருவேன். இன்னைக்கு வீட்லயே செய்யறதுக்கு மெயின் ரீசனே அக்கா தான். இன்னைக்கு வீட்டுல வந்து தங்கியிருந்தாங்க. ஈவினிங்க்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணும்னு தான் கேட்டது. உடனே பானிபூரி தான். சரி நீ செய்ய, நான் கொஞ்சம் கொஞ்சம் மேலோட்டமா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அதுலயும் இன்னைக்கு பயங்கர சொதப்பல். பானி டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பே இல்லாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய விஷயத்தையும் மறந்துட்டோம், புளி தண்ணி ஊத்தணும். புளி தண்ணி கரைக்கவே இல்லை. லாஸ்ட் மினிட்ல ஞாபகம் வந்து புளியை மிக்சியில போட்டு அரைச்சு அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிட்டு இருந்தோம். உப்பு இல்லைன்னு சொல்லி நிறைய உப்பு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ண உடனே பயங்கர உப்பு கரிச்சுது. அதுக்கப்புறம் பானில லெமன் புளி, ஆனியன் போடு, கொத்தமல்லி போடுன்னு ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பானியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் டேஸ்டா வரதுக்கு ரெண்டு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணா போதும். பானிலையும் உருளைக்கிழங்குலையும் நார்மல் சால்ட்டுக்கு பதில் பிளாக் சால்ட் ஆட் பண்ணா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குல நம்மளுக்கு என்னென்ன மசாலாஸ் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஃபைனலா சாட் மசாலா ஆட் பண்ணி பசஞ்சா டேஸ்ட் அதுவும் சூப்பரா இருக்கும். நாங்க இப்ப இந்த பானி செய்யறதுக்கு ரெண்டுத்தையும் ஆர்டர் போட்டு வாங்கி தான் செஞ்சிருந்தோம். டேஸ்ட் எங்களுக்கு சூப்பராகவே இருந்தது. நீங்களும் வீட்டுல அதிகமா பானிபூரி செய்வீங்க, ஆனா டேஸ்ட் சரியா வராதுன்னா இந்த ரெண்டு இன்கிரீடியன்ஸ் மட்டும் ஆட் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் அதிகமா வீட்லயே செஞ்சு சாப்பிடுவீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.